சதா என்கின்ற பொன்னையா அப்பாண்டமான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி இருந்தார். அவர் ஊடகங்கள் முன்னால் வந்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கும் அதனுடைய தலைமைக்கும் அவதூறு பேசுவது இது ஒன்று முதல் தடவை அல்ல. இராணுவத்தினரோடு எங்களுடைய செயலாளர் நாயகம் கதைப்பதற்கான மொழிபெயர்ப்பாளராக சென்றவருக்கு அங்கு இருந்தவர்களை எங்களுடைய செயலாளர் நாயகம் கொல்ல சொன்னாரா விட சொன்னாரா என்று கூட தெரியவில்லையா. மொழிபெயர்ப்பாளராக சென்றிருந்தால் இவர்தான் அதற்கான மொழிபெயர்ப்பை செய்திருக்க வேண்டும். அண்ணன் நிர்மலராஜனுடைய கொலை வழக்குகளை பயன்படுத்தி எங்களை சிக்க வைக்க, எங்களுக்கு அபகீர்த்தி ஏற்படுத்த திட்டமிட்டு செயற்படுகின்ற சிலர் கதை சொல்கிறார்களா. இருட்டிலே சைக்கிள் ஓடி வந்தார்கள், ஏதோ விளக்கு பிடிச்சு பார்த்து கொண்டு மாதிரி இப்ப திரைக்கதை வசனம் எழுதப்படுகிறது. தங்களை பின்னென்று இயக்குகின்ற பினாமிகளுக்காக வக்காலத்து வாங்குவதற்காக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது சுட்டு விரலை நீட்டுகிறார்கள். அவர்கள் சுட்டு விரலை நீட்டுகின்ற போது ஏனைய 4 விரலும் அவ்வாறான ஆசாமிகளை நோக்கித்தான் இருக்கின்றது என்பதை கேரளா அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908816585. நேற்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது. அந்த சந்திப்பிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியிலே கடந்த காலங்களில் செயற்பட்டதாக கூறிக்கொண்டிருக்கின்ற சதா என்கின்ற பொன்னையா அப்பாண்டமான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி இருந்தார். அவர் ஊடகங்கள் முன்னால் வந்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கும் அதனுடைய தலைமைக்கும் அவதூறு பேசுவது இது ஒன்று முதல் தடவை அல்ல. சில வருடங்களுக்கு முன்னர் அப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவருடைய ஆசீர்வாதத்துடன் அவருக்கு சொந்தமான தங்குமிடத்தில் தங்கியிருந்து திட்டமிட்டு ஊடகங்களுக்கு கருத்துக்களை வீசியிருந்தார், தெரிவித்திருந்தார். அதே போன்று அதன் பின்னரும் சில தடவைகள் அந்தந்த காலப்பகுதியிலே பயன்படுத்த விரும்புகின்ற தரப்புகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி ஊடக சந்திப்புகளை நடத்தி நமக்கு எதிராக சேறுபூசி இருந்தார். அந்த அடிப்படையிலே நேற்றும் அவரை ஒரு சில தரப்புகள் பயன்படுத்தி இருக்கின்றன. ஆனால் நேற்றைய தினம் அவர் தெரிவித்த கருத்துக்கள் அப்பட்டமான உண்மைக்கு புறம்பானவை என்பதை அந்த அவருடைய செவியை தெளிவாக கேட்கின்றவர்களுக்கே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். தேவா மாதா தேவா என்று ஒரு பயணிகள் சேவை கோஆபரேட்டிவினால் நடத்தப்படுவதாக. அது அப்பட்டமான பொய். அது இந்தியா இராணுவத்திடம், இந்திய கடற்தொழிலாளர்களிடமிருந்து பறித்தெடுக்கப்பட்டதாக சொல்லியிருந்தார். அது அப்பட்டமான பொய். அங்கே தேவா மாதா என்று எந்த ஒரு பயணிகள் கப்பலும் சேவையில் ஈடுபடுத்தப்படவில்லை. அங்கே சமுத்திர தேவா என்று ஒரு பயணிகள் சேவை கப்பல் இருக்கின்றது, படகு சேவை நடத்தப்படுகின்றது. அது எங்களுடைய செயலாளர் நாயகம் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே அவருடைய முயற்சியினால் நீர்கொழும்பு பகுதியிலே கட்டப்பட்டு கொள்வனவு செய்யப்பட்டு இங்கே சேவையிலே ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றது. அதே போன்று மண்டதீவு பகுதியிலே, அந்த பகுதியிலே படுகொலைகள் தொடர்பான விடயம் பேசுபொருளாக இருக்கின்ற சூழலிலே அது தொடர்பிலே கருத்து தெரிவிக்கும் போது அந்த படுகொலைகள் நடைபெறுவதற்கு முன்னர் தானும் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் அங்கு சென்றதாகவும் தான் அவருக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளராக சென்றதாகவும் சொல்லியிருந்தார். அங்கே மொழிபெயர்ப்பாளராக சென்றவர் இராணுவத்தினரோடு எங்களுடைய செயலாளர் நாயகம் கதைப்பதற்கான மொழிபெயர்ப்பாளராக சென்றவருக்கு அங்கு இருந்தவர்களை எங்களுடைய செயலாளர் நாயகம் கொல்ல சொன்னாரா விட சொன்னாரா என்று கூட தெரியவில்லையா. மொழிபெயர்ப்பாளராக சென்றிருந்தால் இவர்தான் அதற்கான மொழிபெயர்ப்பை செய்திருக்க வேண்டும். இதிலிருந்து இது ஒரு அப்பட்டமான பொய் என்பதை அவரே வெளிப்படுத்துகின்றார். இது எவ்வாறாக இருப்பினும் அவர் ஒரு வாக்குமூலத்தை அளித்திருக்கின்றார். இது தொடர்பிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவிற்கு அவசர கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அதற்கான பிரதி ஒன்று போலீஸ் மா அதிபருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பிலே உடனடியாக விசாரணை செய்து அங்கே என்ன நடந்தது என்ற விடயத்தை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற வலியுறுத்தல் அங்கே முன்மொழியப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இவ்வாறு கடந்த காலங்களிலே எங்களோடு இணைந்து செயற்பட்டவர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள் எமக்கு எதிராக என்பது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறத்திலே எமக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக கடந்த காலங்களிலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை அந்தந்த காலச்சூழலே அந்தந்த காலத்திலே இருந்தவர்களின் தேவைக்கு ஏற்ப சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களையும்
தூசு தட்டி அவற்றை பேசுபொருளாக்குகின்ற ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறு பல விடயங்கள் பேசப்படுகின்றன. அவற்றிலே ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அண்ணன் நிர்மலராஜன் அடிப்படையிலே நானும் ஒரு ஊடகவியலாளர், நீங்களும் ஊடகவியலாளர்கள் என்ற அடிப்படையிலே அண்ணன் நிர்மலராஜனுடைய கொலை தொடர்பிலே பார்ப்போமாக இருந்தால், 2000 ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அண்ணன் நிர்மலராஜன் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார். அதே மாதம் 10ஆம் தேதி வெளியாகிய சுடரொளி பத்திரிகையிலே அண்ணன் நிர்மலராஜனுக்கு எந்த தரப்பிலிருந்து அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருக்கின்றன, எந்த காரணத்திற்காக அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. புலிகள் பற்றி போலீஸ் தகவல், யாழ் வேட்பாளர்கள் கிளி என்ற தலைப்பிலே அக்டோபர் 10ஆம் தேதி 2000 ஆண்டு வெளியாகிய சுடரொளி பத்திரிகையிலே அண்ணன் நிர்மலராஜனோடு இணைந்து அந்த காலப்பகுதியிலே இந்த பகுதியிலே கடமையாற்றிய ஒரு மூத்த பத்திரிகையாளரால் விண்ணன் என்ற பெயரிலே எழுதப்பட்ட இந்த கட்டுரையிலே எந்த ஒரு இடத்திலும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கும் ஊடகவியலாளர் அண்ணன் நிர்மலராஜனுக்கும் முரண்பாடுகள் இருப்பதாகவோ, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினால் அண்ணன் நிர்மலராஜனுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவோ சொல்லப்படவில்லை. இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எந்த தரப்பாளருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது, என்ன காரணத்தினால் அந்த அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்று. இந்த செய்தி வெளியாகி 9 நாட்களின் பின்னர் தான் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறுதான் அனைத்து விடயங்களுமே பொய்யான சித்தரிப்புகளாக இருக்கின்றன. இவ்வாறு சுடரொளி பத்திரிகையிலே இந்த உண்மை தகவல்கள் வெளியாகி இருக்கின்ற சூழலிலே இப்போது அண்ணன் நிர்மலராஜனுடைய கொலை வழக்குகளை பயன்படுத்தி எங்களை சிக்க வைக்க, எங்களுக்கு அபகீர்த்தி ஏற்படுத்த திட்டமிட்டு செயற்படுகின்ற சிலர் கதை சொல்கிறார்களாம். இருட்டிலே சைக்கிள் ஓடி வந்தார்கள், ஏதோ விளக்கு பிடிச்சு பார்த்து கொண்டு மாதிரி இப்ப திரைக்கதை வசனம் எழுதப்படுகிறது. நான் இன்னும் பார்க்கவில்லை அந்த ஆவணத்தை. இதுதான் உண்மை. எங்களுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட முறையிலே பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை மட்டும் சொல்கின்றோம், அண்ணன் நிர்மலராஜனுடைய கொலை விசாரிக்கப்பட வேண்டும், உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதேவேளை கடந்த காலங்களிலே ஊடகவியலாளர் நிர்மலராஜன் மட்டும் கொலை செய்யப்படவில்லை, பல ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பல புத்திஜீவிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பொன் சிவபாலன் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார், அவருக்கு கிளைமோர் பொருத்துவதற்கு யாருடைய ஒத்தாசைகள் பயன்படுத்தப்பட்டன, யாருடைய ஒத்துழைப்போடு அந்த கொலை நடத்தப்பட்டது, அது தொடர்பிலே முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் எவ்வாறு மூடி மறைக்கப்பட்டன, இடைநிறுத்தப்பட்டன என்ற ஆவணங்கள் எல்லாம் EPDP-யிடம் இருக்கிறது. அந்த கொலை வழக்குகளும் விசாரிக்கப்பட வேண்டும். கடந்த காலங்களிலே இவ்வாறான பல்வேறு கொலைகளோடு சம்பந்தப்பட்ட ஆசாமிகள் இப்பொழுது ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது தங்களுடைய நிகழ்ச்சிகளுக்காக, தங்களை பின்னென்று இயக்குகின்ற பினாமிகளுக்காக வக்காலத்து வாங்குவதற்காக ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது சுட்டு விரலை நீட்டுகிறார்கள். அவர்கள் சுட்டு விரலை நீட்டுகின்ற போது ஏனைய 4 விரலும் அவ்வாறான ஆசாமிகளை நோக்கித்தான் இருக்கின்றது என்பதை பொறுப்புணர்வோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். எனவே கடந்த கால கொலை யார் செய்திருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியது, அது நீதியான முறையிலே விசாரிக்கப்பட வேண்டும். அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய ஒத்துழைப்புகளையும் எங்களிடம் இருக்கின்ற ஆவணங்களையும் சமர்ப்பிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே ஒரு பொறுப்பான கட்சி என்ற அடிப்படையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.